ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து பைத்தானோட ஜென்ரல் சின்டாக்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தானோட ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், பைத்தானை வந்து நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து அதில் வந்து இமேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பைத்தான் கோடு. அதே சமயம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக்கோட கோடு வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணி நம்ம இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இவர் பேர் தான் வந்து கியூடோ வேன் ரசம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தவர். இவர் வந்து நெதர்லாண்டு கண்ட்ரியை சேர்ந்தவர். இவர் தான் வந்து பைத்தானை இது பண்ணார். ஆக்சுவலாக வந்து பைத்தான் வந்து ஒரு ஹாபியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட சொல்ல முடியாது, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து அதில் வந்து ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி பக்காவாக கொண்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம ஆல்ரெடி சிக்கும் பைத்தானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டயக்ராமேட்டிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சி கோடை வந்து ஏன் பார்க்குறோன்னா, சிக்கும் பைத்தானுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சியில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோன்னா அந்த ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறப்ப அது வந்து அசம்பிளி கோடாக மாறுது. ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் அசம்பிளி கோட்ஸ் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த அசம்பிளர் என்ன பண்ணுது, மிஷின் கோடாக மாற்றி நமக்கு வந்து அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. இதான் வந்து சி லாங்குவேஜில் நடக்கிற ப்ரொசீஜர். இப்போ பைத்தான் வந்து ஜாவா மாதிரி ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னால ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கொடுக்கல, ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பைட் கோடாக மாற்றுவோம். பைட் கோடாக மாற்றி நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி விர்ச்சுவல் மிஷின் மூலமாக நமக்கு வந்து அசம்பிளி கோடு, அந்த மிஷின் கோடு, அந்த கன்வர்ஷனை வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து பார்த்துக்கும். இதான் வந்து பைத்தான் ஒர்க் ஆகிறது. இப்போ டாட்நெட் பார்க்குறப்ப டாட்நெட்டில் வந்து எப்படின்னா காமன் லாங்குவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு இது இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு கம்பைலரும் நமக்கு வந்து இங்கேயும் இன்டர்பிரட் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு கம்பைலருமே அந்த ஒரு டாட்நெட் என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு காமன் லாங்குவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு காமன் லாங்குவேஜ் ரன் டைமில் போய் அதுக்கப்புறம் தான் வந்து அது மிஷின் கோடாக மாறுது. ஸோ வந்து இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி தான் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, சரி நம்ம அடுத்து எத்தனை டைப் ஆஃப் பைத்தான் இருக்குதுன்னு பார்ப்போம். பைத்தானை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பைத்தான் வந்து எழுதுனது வந்து சி பைத்தான் சொல்லுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சி லாங்குவேஜ்லேயே எழுதின பைத்தான். இது வந்து எப்படின்னா பியூர்லி ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இதில் வந்து கம்பைலேஷனே இல்லை, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் கூட கிடையாது. அதை ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷனாக என்னன்றதை வந்து ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ பைத்தான் வந்து .py அப்படின்ற சோர்ஸ் கோடில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கும். அதை வந்து கம்பைல் பண்ணி பைட் கோடை மாற்றுறப்ப .pyc அப்படின்ற ஒரு பைட் கோடு ஜென்ரேட் ஆகும். இந்த பைட் கோடை தான் நம்ம இன்டர்பிரட் பண்ணி நம்ம ஃபர்தராக வந்து இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் பைத்தான் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சி பைத்தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலே எழுதின பைத்தான். இதோட சோர்ஸ் கோடு நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் பைத்தானை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம். அடுத்து வந்து ஜைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஜைத்தான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா பைத்தான் கோடை வந்து ஒரு நம்ம கம்பைல் பண்ணுற இன்டர்பிரட் பண்ணுறப்போ ஒரு பைட் கோடாக மாறுதில்ல, அந்த பைட் கோடு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளான ஜாவா விர்ச்சுவல் மிஷினுக்கு புரிகிற பைட் கோடாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஜைத்தானுக்கும் பைத்தானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அப்புறம் அயன் பைத்தான் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாட்நெட் ரன் டைமுக்கு புரிகிற மாதிரி அது வந்து பைத்தான் கோடை வந்து மாற்றிடும். அதை வந்து அயன் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டாட்நெட்டோட டிபெண்டன்சிஸ் இருக்குது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து டாட்நெட் ரன் டைம் வந்ததுனால அது மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரைட்டரி விஷயமாயிருது. அதே மாதிரி ஜைத்தான்லேயும் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இன்வால்வ் ஆகிறதுனால அதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. சப்போஸ் ஜாவா தெரியலை அப்படின்னா நம்ம பைத்தானை மட்டும் கற்றுக்கிட்டு இந்த ஜைத்தான் இதை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா விர்ச்சுவல் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோடை வந்து போர்ட் பண்ணலாம். ஆனால் இதோட சப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஜைத்தான் அயன் பைத்தான் ரெண்டுக்கும் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த லெவலுக்கு அது ஈவன் பாப்புலராக இருந்தாலுமே அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டு வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிலேருந்து இல்லை. ஒரு சில இடத்துல வந்து டிஸ்கன்யூட்டி இருக்குது. அதை வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறதுன்னா பண்ணலாம். அடுத்து பைப்பைன்னு ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் இருக்கிற பைத்தான். எப்படி நம்ம ஜாவாவில் வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்கோ, அதே மாதிரி இந்த பைப்பையில் வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் வந்து நடக்குது.
இது வந்து எப்படின்னா பைத்தானை வந்து இன்டர்பிரட் பண்ணுது. அதனால் வந்து நமக்கு கோடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அடுத்து வந்து ஸ்டாக்லெஸ் பைத்தான் இருக்குது. இதுவும் வந்து பைத்தான் வந்து சியில் எழுதின பைத்தான் தான். ஆனால் என்னென்னா இதில் பேரலல் கம்ப்யூட்டிங், மைக்ரோ த்ரெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மைக்ரோ பைத்தான் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் எம்பெடட் சிஸ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த லெவல் சக்ஸஸ்ன்றதை வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியல. ஏன்னா வந்து எம்பெடடில் வந்து பைத்தான் இது வரைக்கும் அந்த லெவலுக்கு பாப்புலராக இன்னும் யூஸ் பண்ணப்படலை. ஆனால் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எம்பெடடில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பாப்புலர் ஆகணும்னா அங்கே அந்த ஹார்ட்வேர் டெவலப்பர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அவர் இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எம்பெடடில் வந்து C++ தான் சரியான சப்போர்ட் இருக்குது, மற்ற லாங்குவேஜுக்கு அந்தளவுக்கு இல்லை. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சி பைத்தான், இந்த ஃபஸ்ட்டு சொன்னோம்ல பைத்தான் மேடப் ஆஃப் சி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு தான் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. அதுலேயே வந்து பைத்தான் 3.7 வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 2.7 யூஸ் பண்ணலை. சரி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் PHPன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ C++ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதையும் கூட நம்ம ஜென்ரல் பர்பஸ் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அதோட ப்ரோக்ராமிங் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நிறையா காமன் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லா இதுக்குமே C++ யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட ப்ரோக்ராமிங் காம்ப்ளெக்சிட்டினால அதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து ஜாவா, .NET யூஸ் பண்ணுறாங்க. சரி, பைத்தான் வந்து எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு, ஆண்ட்ராய்டு இருக்குது, கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாவா லெவலுக்கு பாப்புலர் கிடையாது. இப்போ கோட்லின்னு ஒன்று வந்துருக்கு, ஜாவாவோட அடிஷ்னல் லாங்குவேஜ். இப்போ அதுவும் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. ஆனால் பைத்தான் அந்தளவுக்கு பாப்புலர் இல்லை. ஆனால் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறப்ப மொபைலில் பைத்தான் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து பைத்தான் வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து IoT டிவைசஸ், ராஸ்பெரி பையில் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ கரண்ட்லி பைத்தான் வந்து ராஸ்பெரி பையோட ஏதாவது ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பைத்தான் கோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐயில் வந்து பைத்தான் வந்து அன்டிஸ்பியூட்டபிள் கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாப்புலாரிட்டி வந்து அதிகமாக இருக்குது. சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம், ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ் இன் பைத்தான். பைத்தான் வந்து எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரல். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ சொல்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சொல்கிறோம். இப்போ C++லாம் வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இம்பெரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். C++ம் இம்பெரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ். ஃபங்க்ஷனல்னால் நம்ம கோட் ரிப்பீட்டபிலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதலாம். இது வந்து C++ல் சரி, சிலேயும் இருக்குது, C++லேயும் இருக்குது, இப்போ பைத்தான்லேயும் இருக்குது. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் தான் இப்போ பைத்தானோட ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். அடுத்து வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் கோட் ரீயூசபிலிட்டி வந்து ஃபங்க்ஷனை விட அதிகமாக நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோட் ரீயூசபிலிட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட 4 ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ்: ப்ரொசீஜரல், இம்பெரேட்டிவ், ஃபங்க்ஷனல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஓகே கைஸ், இப்போ அடுத்து வந்து பைத்தானோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தென் அக்லி. கோடு வந்து ரொம்ப நீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அடுத்து வந்து எக்ஸ்பிளிசிட் இஸ் பெட்டர் தென் இம்ப்ளிசிட். என்ன மீனிங்னா, டேரெக்டாக ஓப்பனாக இருக்கும், எந்த ஒரு சுற்றி உழைச்சலாம் வராது. இப்போ ஜாவாலெலாம் சுற்றி உழைச்சி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, C++லையும் அதே கேஸ் தான். அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாமே இருக்கும் பைத்தானில். சிம்பிள் இஸ் பெட்டர் தென் காம்ப்ளெக்சிட்டியே இருக்காது. ஜாவா லெவலுக்கு காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்போஸ் காம்ப்ளெக்சிட்டி உருவாகிற சுச்சுவேஷனில் இருந்தால், அப்போ வந்து காம்ப்ளெக்சிட்டி இருந்தால் கூட காம்ப்ளிகேட்டடாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரீடபிலிட்டி கவுண்ட்ஸ். எப்போவுமே வந்து பைத்தானில் வந்து ரீடபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்ற அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் வந்து பைத்தானில் சில ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். லார்ஜ் லெவல் கோடிங்கை கூட சிம்பிளாக எழுதலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா அதான் வந்து பைத்தானோட பிரின்சிபல். சரி கைஸ், இப்போ பைத்தானோட இன்ட்ரடக்ஷனை பற்றி நான் சொல்லிட்டேன். இனி வந்து பைத்தானோட நம்ம லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குது பைத்தானோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். அது போக
அடிஷ்னல் லைப்ரரிஸும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம். தேங்க்யூ.